இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் 8th புக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வித் பேஜ் நம்பரோட அப்படிங்கிறதான் படிக்க போகிறோம். இந்த கேள்வி நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இருக்க ஆன்சர் கிடையாது. இந்த பாடல் வந்து 8th புக்கில் தான் எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 168. பாருங்கள், 8th புக்கில் தான் இந்த பாடல் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த பாடல் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றே குலம். ஆசிரியர் யார் அப்படின்னா திருமூலர். அடுத்த கொஷின் வந்து 27. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை. 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 66. பாருங்கள், பேஜ் நம்பர் 66. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இருக்குங்களா? புள்ளங்கை நெல்லிக்கனி போல, அது வந்து 2022 கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து 45. பிழை திருத்தம் செய்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 20 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 20. ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும். ஃபஸ்ட்டு 3 கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி 48. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? பேஜ் நம்பர் 94, 8th தமிழ் புக்கு. பேஜ் நம்பர் 94 இருக்குது. திருக்கேதாரம். ஆசிரியர் சுந்தரர். அடுத்த கேள்வி பாருங்கள். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 193 இருக்குது. மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக்கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலை திருப்பாவை. இதேபோல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். அடுத்த கேள்வி பாருங்கள். 52. பொருந்தா சொல்லை கண்டறிக. 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 183 இருக்குது. ஆன்சர் வந்து ஓங்கலோசை. பாருங்கள், வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்த கேள்வி 54. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் ப்ளஸ் உழைப்பு. 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 26. பாருங்கள், நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்த கேள்வி 69. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 16 இருக்குது. 10th புக்லேயும் இருக்குது. பாருங்கள், 16. யார் அப்படின்னா ரா. இளங்குமரனார். பாருங்கள், திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். 10th தமிழ் புக்லேயும் இந்த இருக்குது. அடுத்த கேள்வி 74. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல். 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 148. பாருங்கள், சபதம், சூளுரை. அடுத்த கேள்வி 79. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர். பேஜ் நம்பர் 45, 8th புக்கு. பாருங்கள், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். பாருங்கள், அடுத்த கொஷின் 84. அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இது 8th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 115 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் என்ன? 115. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. இருக்கா? அடுத்த கேள்வி 86. வெண்பாவுக்குரிய ஓசை. பேஜ் நம்பர் 183, 8th தமிழ் புக்கு. பாருங்கள், வெண்பா என்னது? செப்பல் ஓசை உடையது.